தம்பி எங்க பாருக்குற? இங்கதான் இருக்கேன். நான் வாசல் தான் நிக்கிற, கை காட்டுற தெரிதா பாரு. தெரியும் சார். தெரிதா? சார் வார்டன் வரதராஜன். ஆமாப்பா, நான் தான் உங்ககிட்ட போன்ல பேசினேன். அப்போ நான் கை காட்டினது அது ஏதோ சட்டை போட்ட ஆண்டின்னு நினைக்கிறேன். சட்டை போட்ட ஆண்டியா? சட்ட சிக்கல் ஆயிட்டு போகுது. தம்பி இதான் பண்ணி தங்க பாரு வீடு, நல்லா பாத்துக்க. என்ன பண்ணுகிறான்? என்ன சார் இது, உங்க ஊர்ல தாய் மண்ணு செவப்பா இருக்கு. தாய் மண்ணா? ஏப்பா, எந்த நாயோ பாகு போட்டு துப்பிக்கிறான். தாய் மண்ணா? பாக்கா அப்படின்னா? ஓ, பாக்கு தெரியாதா? பாக்கு தெரியாது? பாக்க தெரியுமா? அப்ப வா பாக்கலாம். சார் இதுக்குள்ள போறதுக்கு இந்த ஒரு வாசல் தான் இருக்கா? இல்லப்பா, இது வீட்டுக்கு முன்னாடி இருக்குல்ல, அதனால இது முன் வாசல். இதுவே பின்னாடி இருந்ததுன்னா அது பின் வாசல். ரெண்டு பக்கமும் கட்டையை கட்டி காலை விட்டாங்கன்னா அது வாடி வாசல். சார் இப்போ ஏன் சார் முறைக்கிறீங்க? இதான்ப்பா முறை வாசல். ஓ, இது எப்படி தடுக்குன்னு தெரியலையே. சார் டெய்லியும் இப்படிதான் வரணுமா? அப்படி இல்லப்பா, இந்த பிஜியோட வார்டன் நானே இவ்வளவு கஷ்டப்பட்டு வரேன்னா அப்ப இங்க பாதுகாப்பு வசதிலாம் எப்படி இருக்குன்னு பாத்துக்க. வா, வலது காலை எடுத்து வச்சு வா. வலது சார், ரைட்டா லெஃப்டா? ஓ, வலதுனாவே என்னன்னு தெரியாதா? என்னப்பா வலது தெரியாம வளர்த்துருக்காங்க. இந்த வரதராஜ் சொல்லிக்கிட்டே வா. ஜம்ப் பண்ணி வா. அவ்வளவுதான், வா. டேய் திருநீர் எடுத்துக்க. எனக்கு வேணாம். டேய் முடியறா, திருநீர் எடுத்துக்க. இந்தா வார்டன், திருநீர் எடுத்துக்கங்க. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. வாங்க வாங்க வார்டன். என்ன வார்டன், எப்பயுமே வாடகை ரேட்டு தான் வருவேன், இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டு இருக்க, என்ன விஷயம்? ஆமா, வாடகை ரேட்ல வந்தா மட்டும் கரெக்டா வாடகை குத்துறீங்க பாரு. போங்கடா. அதான் கரெக்டா குடுக்குறோம்ல. என்ன கரெக்டா குடுக்குறீங்க? போன மாசம் வாடகை 2 மாசம் கழிச்சு கொடுப்பீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? எப்ப குடுத்தா என்ன, கரெக்டா கைக்கு வந்து சேர்ந்துருதுல. டேய் இனிமேல் இவர் குடுக்க வேணாம்டா, நம்ம ஆண்டி கிட்டே கொடுத்துடலாம். டேய் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, அவங்க பொண்ணுகிட்ட கொடுத்து. டேய் நீங்க லேட்டா கொடுத்தாலும் பரவாயில்ல, நீங்க என்கிட்டே கொடுங்க. அந்த பையன் இருக்கட்டும். ஆமா, பையன் யாரு புதுசா இருக்கா? வார்டன் வேலை இருந்து உன்னை தூக்கிட்டாங்களா? புது ஆளா? டேய் அவன் மூஞ்ச நல்லா பாரு, வார்டன் மாதிரியா இருக்கு. புருவத்தை தூக்குனா நேபாளி பரத் மாதிரியா இருப்பான். நம்மள போட்டதுல தான் அரேஞ்ச் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன் வார்டன். வார்டன் அரே பாய், இதர் ஜாப் நஹி, அந்தர் பிராவோ. तुम्हारा नाम क्या क्या? டேய் அவன் வார்டன் இல்லடா, புதுசா வந்திருக்கிற கெஸ்ட். கெஸ்ட்? ஆமா வார்டன், கெஸ்ட் ஏன் இங்க கூட்டற? உங்க வீட்டுக்கு கூட்டி போக வேண்டியதானே? டேய் எங்க வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட் இல்லடா, உங்க ரூமுக்கு வந்திருக்கிற பேயிங் கெஸ்ட். பேயிங் கெஸ்டா? இனிமே உங்க கூட தான் தங்க போறான். அதெல்லாம் எங்களுக்கு சுத்தமா செட் ஆகாது. ஓ அப்படியா? அப்ப நீங்க கிளம்புங்க, இவன் கூட புது ஆளுங்களை தங்க வச்சுக்கிறேன். வார்டன் அவன் ரூமுக்கு செட் ஆகாதுன்னு சொல்றான். டேய் அதெல்லாம் எனக்கு தெரியாது, கையை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்டேன். தம்பி வேற ஐடி கம்பெனில வேலை செய்யறாப்ல, இனிமே இங்க தான் தங்குவாப்ல. இஷ்டமா இருந்தா இருங்க, இல்ல கிளம்புங்க. வார்டன் எங்களுக்கு செட் ஆகாதுன்னு சொல்ல, அவருக்கு செட் ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு ஓகே. அப்படி சொன்னோம், அவருக்கு ஓகே எங்களுக்கு ஓகே. என்னடா ஓகே தானடா? ஓகே தான்டா. ஓகே வேண்டா நேபாளி மூஞ்சிக்கு. சரிப்பா தம்பி, இங்க தான் தங்க போற, பசங்களோட பாத்து இருந்துக்க. நான் கிளம்புறேன். தம்பியை பாத்துங்க. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், நாளைக்கு மேல் ரூமுக்கு 3 பேர் வராங்க. எது அந்த ரூமா? ஆமா. ஐயோ, நம்ம அந்த ரூம்ல தான டெய்லி படுத்து தூங்குவோம். டேய் தூங்குறத விடுறா, அந்த ரூம்ல தான் நம்ம பார்ட்டி எல்லாம் பண்ணுவோம். என்ன பண்றது? அங்க தான் ஏசி இருக்கு, ஏசி இல்லனா தூக்கம் வராதுடா. என்ன பண்ணலாம்? டேய் நீங்க அந்த ரூம்ல என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். எது பண்ணாலும் அதை நிறுத்திட்டு எனக்கு நாளைக்கு சுத்தமா க்ளீன் பண்ணி கொடுக்கணும், அவ்வளவுதான். அப்படி குடுக்கலனா இருக்கிற எல்லாரும் மூட்டை முடிச்சு கட்டின்னு வெளியே கிளம்புங்க. ஐயோ வார்டன், நாங்க அப்படி சொல்லவே இல்லையே. உங்க பேஜி உங்க விருப்பம், நீங்க ஓகே சொன்னா ஓகே தான். உங்க வாயி உங்க உருட்டு. வீட்டை காலி பண்ணுன்னு சொன்னதும் என்னெல்லாம் பண்றானுங்க பாரு. சரிப்பா தம்பி, நல்லா சுத்தி காட்டுங்க, நான் கிளம்புறேன். நீங்க போங்க, நாங்க எப்படி காட்டுற மாதிரி. வார்டன் வழி இந்த பக்கம். பாய். டேய் டேய் போடா டேய் வார்டன். நான் வார்டனையே போடா வாடாம அவர் இல்லாதப்ப தெரியுமா? ஏன் இப்ப எல்லாரும் என்ன சுத்தி சுத்தி வரீங்க? ஒண்ணும் இல்ல, வார்டன் தான் உன்னை சுத்தி காமிக்க சொன்னார்ல, அதனால தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து
சுத்தி அவர் அந்த சுத்தி சொல்லல. வெட்டுக்கிளி. ஒருவேளை இந்த சுத்திய சொல்லிருப்பாரோ? அடிச்சா மண்டை பொளந்துரும் போலயே. அவரு இந்த சுத்தி சொல்லல. அப்ப இந்த சுத்தியா இருக்கும். இத புடி. சக்தி சக்திமான், சக்தி சக்தி சக்திமான், சக்தி 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 சக்திமான். உன்னை சுத்தி காட்ட சொல்லடா. இவனை சுத்தி காட்ட சொன்னாங்க. எப்படி இருந்துச்சு? ஒருவேளை இந்த சுத்தியா இருக்குமோ? என்னது இது? நகை சுத்தி. கம்முனுடா ஊர் சுத்தி. டேய் அவன் ஊர் சுத்தி இல்லடா, ஊதுபத்திடா. இந்த மாதிரி பால் தப்பி வந்தமா வேலையை பார்த்தமா போயிட்டே இருக்கணும். டிஸ்டர்ப் பண்ணேன்னு வையே. ஏய் இனிமேல் குடிக்கிறதுக்கு உனக்கு போர் வாட்டர் மட்டும் தான் கிடைக்கும்னு சொல்றான். குளிக்கும் போது உனக்கு துணி சோப் மட்டும் தான் இருக்கும். போட்டுக்க. பழைய துணி மட்டும் தான் கிடைக்கும். வெறும் தரையில தான் படுக்கணும். ஆஹா, இல்ல எனக்கு குளிரும். அப்ப என்ன வேணா கட்டி பிடிச்சிக்கிறியா? இல்ல இல்ல, நான் போத்தியே படுத்துக்கிறேன். சரி வேணாம். பால் தப்பி உன் சட்டை சைஸ் என்ன? சூப்பர், வச்சு பாரு வச்சு பாரு. சைஸ் ஓகே ஓகே. 38. 38. பேண்டா? பேண்ட் சைஸ் என்ன? பேண்ட் சைஸ் 36. எனக்கு உனக்கு கரெக்டா இருக்குமா? கரெக்டா இருக்கு. இதெல்லாம் எதுக்கு நீங்க கேக்குறீங்க? உனக்கு அளவெடுத்து துணி தச்சு தீபாவளி வருதுல அது கொடுக்கும். ஓகே. என்ன எல்லாரும் ஒரே ரூம்ல இருக்கோம், தனித்தனியா ட்ரெஸ் மாட்டிப்போம், ஒரே ட்ரெஸ் தான் மாட்டிப்போம். என்ன என்னது? ஏன் ட்ரெஸ்லாம் நீங்க போடுவீங்களா? ஆமா. எனக்குலாம் பிடிக்காது. வெட்டி கிளி. தரமாட்டேன். தரமாட்டேன். ஏய் கிளி கிளி. தரமாட்டேன். போதும் போதும். ஒத்துக்கிட்டான் பாரு. நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். நோ அப்ஜெக்ஷன். சூப்பர். ஆமா நீ பைக் வச்சிருக்கியா? வெளிய நிக்குது. டேங்க் ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு என்ன உன் மேல நம்பிக்கை இல்லடா, டவுட்டாவே இருக்கு. எங்க உன் பைக்கை காட்டு பாப்போம். அட என்னடா மாஸ்க் கூட வச்சிருக்க? சரி விடு, நான் போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துடுறேன். டேய் மாஸ்க் யூஸ் தம்பி சில்லறை எவ்வளவு வச்சிருக்க? சில்லற கம்மியா தான் இருக்கு. 200 ரூபா தான் நான் இருக்கு. நம்ப மாட்டேன், காட்டு. ம். ம். சரி வாடா நம்ம போலாம். ஹலோ பாஸ், உங்க ஜட்டி சைஸ் என்ன? 90. அதெல்லாம் உங்களுக்கு பத்தாது. பரவாயில்ல, நான் ட்ரௌசரா போட்டு மேட்ச் பண்ணிக்கிறேன். பிஸ்கட் இருக்கா சாப்பிட? குடு. பேக்ல பிஸ்கட் இல்லையா? சரி வா வாங்கிட்டா வா. ஏய், என்ன இருக்கும் பாரு. ஒண்ணுமே இல்ல. சமையல் என்ன? சொல்லுப்பா. என்ன சொல்லுப்பா? சமையல் என்னன்னு கேட்டேன். இவருக்கு அண்ணன் மரியாதை கொடுப்பாங்களாக்கும். இன்னும் செய்யவே இல்லப்பா. சமைக்கவே இல்லையா? சரி அதை விடு. நாளைக்கு 3 பேர் நம்ம ரூமுக்கு வராங்க. அவங்களுக்கு நீ என்ன பண்ற? அவங்க சாப்பிடுற சாப்பாடுல உப்பே இருக்க கூடாது, குடிக்கிற காஃபில சர்க்கரையே இருக்க கூடாது, ஆக மொத்தத்துல சாப்பிடுற பொருள் சாப்பிடுற மாதிரி இருக்க கூடாது. எப்பயும் அதானப்பா பண்ணிட்டு இருக்கேன். சரி அப்ப அதே பண்ணு போ. பாய்ஸ் எல்லாரும் ரெடியா? பிஜி அட்டென்ஷன். ஸ்டாண்டர்ட் இஸ் அட்டென்ஷன். 1 2 3. ஏய் எங்கடா 2 3 பேர் குறையிற மாதிரி இருக்க? நேத்து புதுசா அந்த ரூம்மேட் என்ன தூங்கிட்டு இருக்காரு சார், அவரை கூட்டிட்டு வர போயிருக்காங்க. ஓ பெரிய விஜய் சூர்யா வடிவேல போடியோட வந்து நடந்து வர மாட்டேனா? சார தூக்கிட்டு தான் வரணுமா? கூப்பிட்டு பார்த்தேன், வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அதான் வச்சிட்டோட மடிச்சு சுருட்டியே தூக்கிட்டு வந்துட்டேன். ஹலோ பாஸ், என்னதுக்கு தேவலாம் தூக்கிட்டு வந்தீங்க? அது ஒண்ணும் இல்ல, நம்ம ஹாஸ்டலுக்கு 3 பேர் புதுசா வராங்கல்ல, வார்டன் சொன்னார்ல. ஆமா, நல்ல விஷயம் தானே. என்னது நல்ல விஷயமா? அட்டிங் பால் டப்பி. முதல்ல ஒண்ண உள்ள விட்டது தப்புடா. என்ன உறவன காரா, நம்ம ஹாஸ்டலுக்கு ஒரு 3 பேர் புதுசா வராங்கல்ல, மத்தவங்க வந்தாங்கன்னா நம்மளால ஃப்ரீயா இருக்க முடியாது. கரெக்ட். நம்ம பண்ற எல்லா விஷயத்தையும் வார்டன் கிட்ட போட்டு கொடுத்துருவாங்க. அதனாலதான். அதுக்கு ஏய் துப்பிட்டு பேசுறா. சீ. என்ன சின்ன வயசுல நீ பேசல சாப்பிட்டது இல்லையா? சூப்பரா இருக்கும். எங்க பிஜிக்கு யார் வந்தாலுமே நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ற விதத்திலேயே ஓடி போயிருவாங்க. அதுல தப்பிச்சது நீ மட்டும்தான். நான் சின்ன வயசுல இருந்தே அப்படித்தான். அதாவது ராஜா ராணி விளையாடும் போது திருட வந்துட்டா நான் தெளிவா எஸ்கேப் ஆயிருவேன். நான் அப்பவே அப்படி. ஏய் ரொம்ப பெருமை பீத்திக்காத. நீ வர்றது எங்களுக்கு முன்னாடியே தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தது உன்னை அப்படியே ஓட விட்டுருப்போம். அப்ப நீங்க பண்ற எல்லாத்தையும் நான் வார்டன்ட்ட போட்டு கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க? உன் பக்கத்துல ஒருத்தன் குள்ளமா நிக்கிறான் பாரு, தெரியுதா? அவன் பேர் தான் வெங்கட், கூல் வெங்கட். அவனை வச்சு கடிக்க விட்டு. ஏய் எங்க கடிப்பான்னு கேட்றாதடா. ஓகே காய்ஸ்,
புதுசா வர கெஸ்ட வெல்கம் பண்றதுக்கு நீங்க எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? சத்தமா 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 கேட்கல. ஏப்பா ஒரு நிமிஷம் இருப்பா. அட்டிங் பால் டப்பி கத்துறான். எப்பா என்னால கட்ட முடியாது பேசுறதுக்குள்ள. அவெஞ்சர்ஸ் அசெம்பிள். அத்தா சங்கிலி கருப்பு. சூப்பர்ப்பா. ஐயோ என்ன டயர்டு. ஐயோ ஏங்க சிப்பு. சூப்பர்ப்பா. போயிருவோம். ஆமாடிங்களா, நான் சொன்ன பிஜி தான், நல்லா பாத்துக்குங்க. உங்களுக்கு நான் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா இந்த பிஜியோட வார்டன் நான் தான். அங்கிளா? அம்மாடி, என் பேரு வரதராஜன். நீங்க சுருக்கமா இல்ல செல்லமா வருதுன்னு கூட கூப்பிடலாம். இன்னொரு முறை கூடுங்க. எல்லாம் உள்ள வருது. நீங்க போங்க. நீங்க வாங்க. இதாண்டி நம்ம பாத்துருக்க வீடு. என்ன பிரச்சனைனா, ஒரு போர்ஷன்ல பசங்க இருக்காங்க, இன்னொரு போர்ஷன்ல தான் நம்ம இருக்கணும். ஓகேவா? நம்ம கிட்ட இருக்க காசுக்கு இந்த வீடு தாண்டி கிடைச்சிச்சு. இங்க இருக்க பசங்களா நல்லா இருப்பாங்களாடி? நல்லவங்களா இருப்பாங்களாடி? பார்த்தா தானடி தெரியும். போ. என்ன இந்த முறை ஆணிக்கு அடிச்சுக்கிறானுங்களா? தள்ளவே முடியல. ஆணி அடிச்ச கூட தள்ள முடியல. அங்கிள், என்னாச்சு? ஏன் சோஃபாவை வாசல்ல போட்டு வச்சிருக்கீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, நம்மளது பெரிய பிஜி இல்ல, வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு சோபா வாசலா இருக்குன்னு தெரியணும்ல, அதுக்காக தான். இதுல எப்படிடி போறது? டீ இல்ல வருது. இதுல எப்படி வருது போறது? இப்ப நான் போது பாரு. என்ன வருது போகுது? இது எனக்கு ரொம்ப ஈஸி. இப்ப பாருங்க. எப்படிடி? காலேஜ் படிக்கும்போது கிளாஸை கட் அடிச்சுட்டு என் பாய் ஃப்ரெண்ட் கூட இப்படிதான் டிகிரி குச்சி விடுவேன். நாட்டி. பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொன்னா? சாரிடி, எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு. சரி சரி, நீங்களும் எகிரி குதிங்க, ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். போ. நான் போறேன். நானு இதான் ஆள். இல்லம்மா, காத்துல பசங்க வீட்டுல இருந்து இதாமா ஆள், பாத்துக்குங்க. யாரோட ஆளு? இந்த வீட்டோட ஆளு. பொண்ணுங்க பசங்களுக்கு பாஸ் பண்ண மெசேஜ். வார்டன் சொன்ன 3 பேரு இவங்க தானாடா? ஐயோ பொண்ணுங்க, ஏங்க நில்லுங்க வர. என்ன இவ்ளோ குப்பையா இருக்கு? டிஸ்கஸ்டிங். க்ளீனா இருக்குன்னு சொன்னீங்க. அம்மாடி, இது பசங்க தங்குற போர்ஷன் இல்ல, அதனால கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது. மேல வந்து பாரு, உங்க ரூம்லாம் அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும். உங்க மூஞ்சிலாம் தரையில பார்த்தாலே தெரியும். இங்க இல்லம்மா, மேல. வார்டன், வார்டன், நீங்க சொன்ன 3 பேரு இவங்க தானா? அழகா இருக்காங்க வார்டன். ஹாய் ஹாய் சொல்லுங்க. ஏன்டா அப்படி பாக்குறீங்க? நீங்க பாருங்க. அந்த 3 பேரும் உங்களுக்கு தங்கச்சி மாதிரிடா, நீங்களா அண்ணன் மாதிரிடா? ஒரு மாதிரி இல்ல. தங்கச்சிங்களா? தங்கச்சிங்களா? எதுக்கு கண்டவன்டெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? வாங்க நம்ம. அம்மாடி, அவனுங்களா அப்படிதான். நீங்க வாங்க வார்டன், நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சு நாங்க பிளான் போட்டு குப்பையா போட்டு வச்சிருக்கோம். இங்க பாருங்க. இல்ல வார்டன், குப்பை போட்டிருந்தோமா, அது எடுத்துற வார்டன். நீங்க போங்க. ஐயோ, நீங்க வாங்க போலாம். ஏமா தப்பு பண்ணிட்டேனே. ஐயோ என்ன அழகா இருக்காங்க. போயிட்டாங்களா போயிட்டாங்களா. ஐயோ 7 நாள் எடுக்க தோணுதே. அவனுங்க அப்படிதாம்மா, நீங்க வாங்க. அழகா இருக்காங்கல்ல. அங்க பாருடா, படிக்கட்டு எப்படி ஏறி போறாங்கன்னு. பாத்து வாங்க. சுவாதி, முத தடவை படி ஏறுறோம், ஒரே ஒரு செல்ஃபி எடுத்து போலாம் வா. ஹாய் ஹாய். வாங்க வாங்க. என்னடா இது, மேல் ரூமுக்கு புதுசா வர போறது பொண்ணுங்களா? வார்டன், கால் வைக்காதீங்க, அப்படியே நில்லுங்க. யோ வராதுன்னு சொல்றேன்ல, படிக்கட்டுல தண்ணி ஊத்திட்டானுங்க. டேய், இங்க ஏன்டா ஊத்துனே? வார்டன், நான் தான் வார்டன் ஊத்துனேன். இங்க ஏன்டா ஊத்துனே? அது பாத்ரூம்ல அடிச்சிட்டு இருக்கா, அதான் எடுத்துட்டு வந்து இங்க ஊத்துனேன். அத ஏன்டா இங்க ஊத்துனே? வார்டன், லைஃப்ல எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் கீழே உள்ளவங்க எப்படி மேலே ஏறி வரும்னு சொல்லி தரதுக்கு தான் வார்டன் ஊத்துனேன்.
எங்க நீங்க ஏறி வாங்க பாப்போம். இப்ப எப்படி வர்றது? சரி இது புடிச்சிங்க புடிச்சிங்கன்னு அப்படியே நான் வர மாதிரியே பின்னாடி வந்துருங்க. பார்த்து வாங்க. வார்டன் எப்படி என் ஸ்பீடு? இப்படி கூட கைப்பிடிய துடைக்கலாம். செம்ம ஐடியா இல்ல? அதான் இந்த கூல் வெங்கட். யாரா அடுத்த கூல் சுரேஷ்? அங்கிள் எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. அட 2 நாள் துடைக்க மட்டும் அதுவே அழுக்காயிடுமா? ஐயோ அங்கிள் நான் அத சொல்லல, இப்போ ஒன்னு கீழே போச்சுல அத சொன்னேன். அவன் தான் இறங்கி போகும்போதே பார்த்தல குரங்குன்னு சத்தம் போட்ட சைலண்ட் ஆயிடுவான். அவன் அப்படிதாம்மா, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நீங்க வாங்க. பாத்து பாத்து. பாத்து பாத்து. ஏய் வணக்கம். ஹாய். ஹாய். யார் கை கொடுத்தாலும் கொடுத்துருவியா? ஓ அப்புறம் பார்க்கலாம். ஹாய். வாங்கம்மா பாத்துங்க. இதான் நீங்க தங்க போற ரூம். அங்கிள் என்னது இது? ஏம்மா இந்த காலத்து பொண்ணாகிற இது கூட தெரியலையா? இதான் பீர் பாட்டிலு. அங்கிள் அது எனக்கு தெரியும், இங்க எப்படி வந்துச்சுன்னு கேட்டேன். அது வந்து இந்த பசங்க ஷூட்டிங் அது இதுன்னு எடுக்கிறானுங்களா, அதனால ப்ராப்பர்ட்டிக்காக வாங்கி வச்சிருப்பானுங்க. அதான் போன ஊத்தி விடுது. ஏ பியர்டி இப்பதான் குடிச்சிருக்காங்க போல. உனக்கு எப்படி தெரியும்? ஸ்மெல் ஹெவியா வருது. பாவுடி நீ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் காட்டிட்ட. அங்கிள் இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. பிடிக்கலன்னா வேற பிராண்ட் வாங்கிக்கலாமா? பசங்க சொல்லி வாங்கி வர சொல்றேன். அந்த பிடிக்காது இல்ல, இப்படி குடிக்கிறவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. நீங்க 2 பேரும் ஏன் இப்படி முழிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல, எங்களுக்கு இந்த பிராண்ட் பிடிக்காது. இல்ல இல்ல எங்களுக்கும் இந்த மாதிரி குடிக்கிறவங்கள பிடிக்காது அப்படின்னு சொல்ல வரா. அதானே? ஆமா ஆமா ஆமா. டேய் குட் மார்னிங். வார்டன் டேய் நீ என்னடா பண்றீங்க? அது ஒண்ணும் இல்ல வார்டன், நேத்து நைட்டு கரண்ட் போச்சா, அதான் காத்து வரலன்னு சொல்லிட்டு இங்க படுத்து தூங்கிட்டு இருந்தோம். எனக்கு காத்து நல்லா வந்துச்சா, அதனாலதான் கட்டில் கீழே படுத்து தூங்கிட்டேன். அங்கிள் இவனுங்களா ஏன் இங்க இருக்கானுங்க? ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் தூக்கிட்டு வெளில போக சொல்லுங்க. எல்லாத்தையும் என்னால தூக்க முடியாது, ஒரு ஆள் வேணா தூக்கிட்டு போறேன். டேய் வந்த அன்னைக்கு வாடா. போடா. சரி அப்ப நாளைக்கு வந்து தூக்கிறோம். வாடா போலாம். நீ என்ன தூக்கிட்டு போட கம்முனு. சரி ஏய் நாளைக்கு பார்க்கலாம். அம்மாடி ரூம்ப க்ளீன் பண்ண சொன்னா அசிதில தூங்கி இருப்பானுங்கம்மா, வேற ஒண்ணும் இல்ல. அங்கிள் மொத தடவைங்கிறதுனால நான் சும்மா விடுறேன். இன்னொரு தடவை அவனுக்கு இங்க வந்தானுங்க நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் என்ன பண்றேன்னு பாருங்க. ஏன் என்னடி பண்ண போற? நாம என்ன பண்ண முடியும்? வேற பிஜி பார்த்துட்டு போக வேண்டியதுதான். ஏமா இதுக்கெல்லாமா அப்படி பண்ணுவ? நான் பாத்துக்கிறேமா அவனுங்கள, நீ ஒண்ணும் கவலைப்படாத. இந்த வார்டன் வரது இருக்க வரைக்கும் உங்களை ஒரு ஈக்காக்கா கூட தொல்லை பண்ணாது. சரியா? நீங்க பாத்து பத்திரமா இருங்க. நான் கிளம்பட்டுமா? அங்கிள் அந்த பாட்டில் இந்தா. பாய் வருது. பாய். ஆமா எதுக்கு இந்த வட்ட மேச மாநாடு? உனக்கும் வெங்கட்டுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க. எனக்கு என்னமோ இந்த 3 பொண்ணு எனக்கு செட் ஆகும்னு தோணலடா. அண்ணே உங்களுக்கு செட் ஆகாட்டி பரவாயில்ல, நான் வேணா செட் பண்ணிக்கிட்டுமா? அடிங் சிரிச்ச மூஞ்சி. அவளுங்களை இங்க இருந்து துரத்த பிளான் பண்ணா நீ கல்யாணம் பண்ணி செட்டில் ஆக பிளான் பண்றியா? எனக்கு இந்த பசங்களை பார்த்தாலே கடுப்பா வருது. கண்டிப்பா அவளுக்கும் நம்மளுக்கும் ப்ராப்ளம் வரும்டா. அவனுங்களை இங்கிருந்து துரத்த நம்மளுக்கு 2 வழிதான் இருக்கு. நம்ம தான் ஏதாவது பிளான் பண்ணி அவங்க 3 பேரையும் துரத்தணும்டா. நம்ம என்னதான் சொன்னாலும் அந்த வார்டனுக்கு அவங்க இங்கிருந்து வெளியில போனா லாஸ் ஆகும். சோ அனுப்ப மாட்டாரு. அதுக்குன்னு அவங்கள அனுப்பிட்டு அவங்க 2 சேர்த்து நீ கொடுக்க போறியா? சச்சா நான் ஏன் கொடுக்கணும்? ஒண்ணு நம்ம குடுக்குற டார்ச்சர்ல அந்த பசங்களை இந்த பிஜி விட்டு ஓடிரணும். ஏய் எக்காரணத்தை கொண்டு அந்த பொண்ணுங்களுக்கு எந்த ஒரு சான்ஸ் நம்ம கொடுத்துட கூடாதுடா. கொடுத்துற கூடாது. கூடாதுடா. அழகா இருந்தாங்களே. நான் வேணா உனக்கு கொண்டு ஜெயிலுக்கு போறவா? அப்படி இல்லன்னா அவங்களுக்கு ஈக்குவலா கேர்ள்ஸை இந்த பிஜில இறக்கி இது ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ்னு மாத்தி அந்த பசங்களை ஓட விடணும். அப்போ 2 நடக்கலானா நம்ம வேற ரூம் பார்க்க வேண்டியதுதான். சான்ஸே இல்ல. இனிமே பார்க்கலாம். நாமலாம் அவங்கள முடிவு பண்ணிடலாம்டா.